அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா உயிரினங்களுக்கு பிரத்யேகமாக வழங்கிய ஒரு பண்பாக, ஒரு உணர்வாக இந்த அன்பு இருந்தாலும் மனிதனுக்கு அல்லாஹு தாலா இதை அதிகமாகவே வழங்கி இருக்கிறான். மனிதனுக்கு இதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதிகமாகவே வழங்கி இருக்கிறான். மிருகங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் தனது குஞ்சுகளுக்கும் குட்டிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த தாய் மிருகங்கள் கருணை காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்காக வேண்டி உயிரை மாய்த்துக் கொள்கின்ற மிருகங்களை நாங்கள் பார்க்கிறோம். அதற்காக வேண்டி இறை தேடி கஷ்டப்படுகின்ற மிருகங்களை பார்க்கிறோம். ஆனால் அந்த மிருகங்களுக்கு மத்தியிலே நாங்கள் வளமையான இந்த உணர்வுள்ளவைகளை பார்க்கிறோம். எப்படி உணர்வு? தனது சொந்த குஞ்சுகளை சாப்பிடக்கூடிய தாய் குழந்தை, அதாவது இந்த தாய் மிருகங்களை நாங்கள் பார்க்கிறோம். தனது சொந்த குஞ்சுகளையே சாப்பிடக்கூடிய மிருகங்களை பார்க்கிறோம். அதாவது கோழி கூட சில நேரத்தில் என்ன செய்யும், அந்த கருக்கட்டி வருகின்ற முட்டை என்ன செஞ்சிடும், கொத்தி கொடித்து விடும். அதே போன்று சில மிருகங்கள், உதாரணமாக பூனை போன்ற மிருகங்கள் தனது குட்டியையே என்ன செய்துவிடும், சாப்பிட்டு விடுகின்ற அளவில் நாங்கள் பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ மிருகங்கள் தாயாக இருந்தும் கருணை இழந்து தன் குழந்தைகளை சாகடிப்பதையும் சாப்பிடுவதையும் உணவாக மாற்றுவதையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படிப்பட்ட தனது இனத்தை சாப்பிட்டே தான் வளரக்கூடிய மிருகங்களை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிருகம் என்ற உயிரினங்களுக்கு அன்பு என்கின்ற ஒரு பண்பை வைத்திருந்தாலும் கூட மனிதனுக்கு எந்த அளவுக்கு கொடுத்தானோ, மனிதனுக்கு அன்பு என்கின்ற பண்பை எந்த அளவுக்கு வழங்கினானோ அந்த அளவில் அந்த உயிரினங்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தாலா இந்த ரஹமத் கருணை என்கின்ற அந்த விஷயத்தை இந்த உலகத்திற்கு இறக்கினான். எப்படி இறக்கினான்? 100ல் 1 பகுதியை இறக்கினான். தனது கருணையில் 100ஆக பிரித்து ஒரு பகுதியை இந்த உலகத்திற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறக்கினான். தனது கருணையிலேயே 100ஆக பிரித்து ஒரு பகுதியை இந்த உலகத்திற்கு இறக்குகிறான். இந்த ஒன்றை வைத்துத்தான், அந்த 100ல் 1 பகுதியை வைத்துத்தான் இந்த உலகத்திலே உள்ள உயிரினங்கள் ஒன்றோடு ஒன்று கருணை காட்டிக் கொள்கின்றன, ஒன்றோடு ஒன்று அன்பாக இருந்து கொள்கின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப 100ல் 1 தான் இவ்வளவு கருணைக்கும் என்னது காரணமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இவ்வளவு அன்புக்கும் காரணமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது ஒரு அடிப்படையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதன் படைக்கின்ற பொழுது எப்படி அவனுக்குரிய ஓகன்களை, உறுப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தானோ அதுபோன்று சில பண்புகளை வைத்துத்தான் அல்லாஹு தாலா உயிரினங்களை படைத்திருக்கிறான். அதிலே மனிதனுக்கு பிரத்யேகமாக அதிகமாக அன்பு என்கின்ற உணர்வையும் அன்பு என்கின்ற அந்த பண்பையும் வைத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். ஆனால் மனித அன்புக்கும் மிருக அன்புக்கும் உள்ள இன்னொரு வித்தியாசம் என்ன தெரியுமா? மிருகத்திற்கு அல்லாஹு தாலா அன்பு வழங்கி இருந்தால் அந்த அன்பில் கூடுதல் குறைதல் கிடையாது. அந்த அன்பில் கூடுதல் குறைதல் கிடையாது. 4 குட்டி ஒரு மிருகம் பெத்தெடுத்துட்டு என்று சொன்னா 4க்கு சேம் தான் இறக்கம். 4க்கு என்னது சேமாகத்தான் இறக்கம் காட்டும். 4 குஞ்சுகளை ஒரு கோழி எடுக்குது என்று சொன்னால் அது ஒரு குஞ்சுக்கு முன்னுரிமையும் 2வது குஞ்சுக்கு பின்னுரிமையும் என்று இல்லை, எல்லாத்துக்கும் என்னது சமனாகத்தான் இருக்கும். ஆனால் மனிதனுக்கு அல்லாஹு தாலா இரக்கத்தை கொடுத்து அந்த இரக்கத்தை அதிகரித்துக் கொள்வதோ குறைத்துக் கொள்வதோ மனிதனுடைய கையிலேயே கொடுத்திருக்கிறான். அந்த பண்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து அதை வளர்த்துக் கொள்வதோ குறைத்துக் கொள்வதோ யாருடைய கையில்? எங்களது கையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்து வைத்திருக்கிறான். எங்களது பண்புகளும் எங்களது சிந்தனைகளும் முறையாக இந்த உலகத்தில் போகும் என்றால் அன்பு வளரும். எங்களது பண்புகளும் எங்களது சிந்தனைகளும் முயற்சிகளும் முறையற்று தொடருமாக இருந்தால் அன்பு குறையும். எங்களுக்கு தெரியாமலேயே நாங்கள் மிருகத்துடைய இடத்தை அடைந்து கொண்டிருப்போம். ஆனா எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அன்பு என்கின்ற எஞ்சி இருக்கக்கூடிய அந்த பகுதியை வைத்து என்ன நினைப்போம் என்றால் எங்களிடத்தில் அன்பு இருக்கிறது, முழுமையாக இருக்கிறது என்று நினைப்போம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, மிருகங்கள் பாரபட்சம் காட்டி அன்பு காட்டுவதில்லை. அல்லாஹ் எவ்வளவு அதற்கு அன்பை கொடுத்திருக்கிறானோ அவைகளை முழுமையாகவே தனது குஞ்சுகளுக்கும் தனது உறவுகளுக்கும் அவைகள் செலுத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் அன்பை அல்லாஹு தாலா மிதமின்றி வழங்கி இருந்தாலும் அதை குறைத்துக் கொள்வதோ கூட்டிக் கொள்வதோ வளர்த்துக் கொள்வதோ வளராமல் செய்வதோ மனிதனது கரத்திலே அல்லாஹு தாலா அவனது பண்புகளுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். இது 2வது வித்தியாசம். அன்பு மற்ற உயிரினங்களுக்கு கிடைத்திருந்தாலும் அவைகளில் மனிதனுக்கு கிடைத்த அன்பு மிதமிஞ்சி இருக்கிறது. 2வது என்ன தெரியுமா?
அன்பை பொறுத்த வரைக்கும் வளர்ப்பதோ குறைத்துக் கொள்வதோ மனிதனுடைய கையிலே அல்லாஹு தாலா, மனிதனுடைய முயற்சிகளிலே அல்லாஹு தாலா கொடுத்து வைத்திருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அன்பு என்கின்ற பண்பு இருக்கிறது, இரக்கம் என்கின்ற பண்பு இருக்கிறது, இதுதான் வாழ்க்கைக்கு அச்சாணி என்று சொன்னேன், வாழ்க்கைக்கு அடிப்படை என்று சொன்னேன். இது இல்லாது விட்டால் அல்லது இந்த பண்பு குறைந்தால், இது இல்லாது விட்டால் அல்லது இந்த பண்பு குறைந்தால் பலவிதமான வித்தியாசமான விளைவுகளை நீங்கள் இந்த வாழ்க்கையில் காணலாம். மனிதன் என்கின்ற படைப்பை அல்லாஹ் தஆலா எப்படி படைத்திருக்கிறான்? மனிதன் என்கின்ற பொழுது அவனுக்கு தாய் தந்தை இருப்பார்கள். ஒரு பிள்ளை மனிதனாக பிறந்து விட்டால் அவனுக்கு தாய் தந்தை இருப்பார்கள். அவனுக்கு ஒரு மனைவி தேவை, அவனுக்கு உறவுகள் தேவை, அவனுக்கு குழந்தைகள் தேவை, அவனுக்கு மற்றவர்களோடு அதாவது வியாபாரம் செய்கின்ற பொழுது, பழகுகின்ற பொழுது, பல வேலைகளில் ஈடுபடுகின்ற பொழுது உறவுகளும் சொந்தங்களும் தேவை என்கின்ற தேவையோடு அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். தனி மனிதனாக யாருடனும் உறவாடாமல் யாருடனும் ஒட்டாமல் ஒருவனுக்கு வாழ முடியாது. இந்த உலகத்திலே அப்படி யாருடன் ஒட்டாமலும் இந்த உலகத்தில் எவருக்கும் வாழ முடியாது. அப்படி வாழ வேண்டும் என்றால் அவர் காட்டுக்கு தான் என்ன செய்யணும், செல்ல வேண்டும், எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இந்த உலகத்தில் மனிதனுக்கு எல்லாம் அமைக்கப்பட்ட இடங்களில் வாழ வேண்டும் என்றால் இது போன்ற ஒரு செட்டப் இருக்கும். மனைவி, தந்தை, தாய், குழந்தை, உறவுகள், அண்டை வீடு, சொந்தங்கள், வியாபார சொந்தங்கள், இப்படி என்ற ஒரு செட்டப் இருக்கும். இவைகள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் அன்பு என்கின்ற அந்த பண்பு மிக முக்கியமான ஒரு அம்சம். அவைகள் நிம்மதியாக போக வேண்டும் என்றால் அன்பு என்கின்ற பண்பு எனது ஒரு மிக முக்கியமான அம்சம். அன்பு செலுத்துதல் என்கின்ற அந்த பண்பு மிக முக்கியமான அம்சம். இல்லை என்றால் ரெண்டில் ஒன்று நடக்கும். ஒன்றேல் நாங்கள் தாய் தந்தைகளையும் மற்ற உறவுகளையும் இழக்க நேரிடும், அல்லது நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை சந்திக்க நேரிடும். ஒன்று அந்த உறவுகளை நாங்கள் இழக்க நேரிடும், அல்லது ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டி ஏற்படும். எமக்கும் எம்மை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவுகளுக்கும் நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை ஏற்படும். அன்புள்ள சகோதரர்களே, இதனால் தான் வாழ்க்கையுடைய பல பகுதிகளை நாங்கள் பல தலைப்புகள் பேசி இருக்கிறோம். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள், மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய கடமை, கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமை, நண்பர்களுக்கு மத்தியில் எப்படி வாழ வேண்டும், இஸ்லாம் கூறும் நட்பு என்ன, அண்டை வீட்டாருடன் உறவு எப்படி இருக்க வேண்டும், இது போன்ற ஏராளமான தலைப்புகள் பேசினாலும் இவைகளில் எல்லாம் ஆட்சி செலுத்தி கொண்டிருப்பதும் அவைகளில் எல்லாம் பெருமிதமாக செல்வாக்கு செலுத்துவதும் எந்த காரணி என்று பார்த்தால் அன்பு என்கின்ற அம்சம்தான். நாங்கள் அந்த உரைகள் எவ்வளவுதான் ஆற்றினாலும் அந்த ஒவ்வொரு பகுதிகளிலும் செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கின்ற அம்சம் என்ன தெரியுமா? அன்பு என்கின்ற மிக முக்கியமான விஷயம்தான். அன்பு நாங்கள் அதை அவதானித்து பார்க்கின்ற பொழுது அவைகள் உள்ள குறைபாட்டுக்கெல்லாம் காரணம் இந்த அன்பு பற்றிய சரியான புரிதலின்மை, அன்பை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் மிக முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் சகோதரர்களே, இவைகளை பற்றி இந்த அன்பு என்கிற நான் அறிமுகப்படுத்திய இந்த பண்பு சம்பந்தமாக நாங்கள் கொஞ்சம் ஆழமாகவும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு முன்னுரையாக நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள்.